எதுவுமே தெரியாத பாண்டியன் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. கோமதி கிட்ட சொல்கிறாங்க, நம்ம பையன் நம்மளை விட்டு எங்கேயுமே போய் வெளியில் தனியாக தங்கினது கூட கிடையாது. இப்போ பாரு, சென்னை வரைக்கும் போயிருக்கான். பாரு, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டான்னு சொல்ல, அவன் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரட்டுங்க. இப்போயும் நம்ம போய் அவனுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கணுமா என்ன? அவனே ஃபோன் பண்ணுவான் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு இங்கே கை காலம் ஆலம்பிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க பாண்டியனும் எப்பொழுதும் போல் அந்த வீட்டில் தன்னுடைய பொழுதை கழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் செந்திலுக்கும் கதிருக்கும் தான் பயங்கர ஒரு அதிர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது தப்பிச்சாகணும். எப்படியோ கடனை வாங்கி இந்த பணத்தை கொடுத்தாச்சு அண்ணனுக்கு. ஆனால் அந்த கடனை அடைக்க நம்ம என்ன பண்ணுறது? நம்மளே சம்பளம் இல்லாத ஒரு வேலையாலாம் இங்கே இருந்துகிட்டு இருக்கோமேனு செந்திலும் நினச்சிட்டு இருக்காங்க. மீனாவும் என்னதாங்க ஆச்சு அப்படின்னு இங்கே நைட்டு ரூமில் போய் கேட்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அப்போது இங்கே மீனா கேட்குறாங்க, எந்த விஷயத்தையுமே என்கிட்ட எப்பொழுதுமே மறைக்க மாட்டீங்கல்ல, அப்படிப்பட்ட நீங்கள் எதுக்காக இப்போ ஒரு விஷயத்த மறைக்கணும்னு என்கிட்ட நினைக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனாவும். உடனே மீனா கேட்குறதுனால வேற வழி இல்லாமல் செந்தில் விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அப்படியா? அப்போவே நான் கேட்டல, அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. என்ன, அப்புறம் நம்ம இவங்க ஹனிமூன் போகிறத தடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் அவங்களே நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏற்கனவே இந்த வீட்டில் தங்கமயிலுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகவே மாட்டுது. அப்புறம் அவங்க விஷயத்தில் நம்ம தலையிட போய் பிரச்சனை எதுவும் வந்துடுமோன்னு நினச்சி தான் விலகிக்கிட்டோம். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த பிரச்சனை இப்போ உங்கள் 2 பேர் தலையிலே வந்து விடிஞ்சிருச்சு. அப்புறம் இது கடனை எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க? மாமா கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க? இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்ச இந்த வீட்டில் பெரிய பிரளயமே வெடிக்குமே அப்படின்னு சொல்ல, நம்ம என்ன தப்பு பண்ணணும்? நம்ம எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, வெளியில் கடன் வாங்கியிருக்கீங்களே, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வராதா? ஒருவேளை அவங்க வீட்டில் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொறுத்தர் பார்ப்போம். இன்னும் எத்தனை நாள், அதுவும் 3 நாளையில் எப்படியும் சரவணன் ஊருக்கு வந்துடுவான். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக அந்த விஷயத்தை அப்பாட்ட எடுத்து சொல்ல பார்ப்போம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா கிட்ட. இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு தைரியம் தாங்கன்னு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க. அதே போல் கதிரும் வந்து ராஜிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, ராஜி இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. மீனாக்கா சொன்ன மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இங்கே தங்கமயிலக்கா அதை கூடவா சரியாக கவனிக்காமல் இப்படி இருப்பாங்க? படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க. அதில் எவ்வளோ போட்டிருக்கு, எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும், மீதி தொகை எவ்வளோ கொடுக்கணும், அதுவும் அட்வான்ஸ் திருப்பி கொடுப்பாங்களா இல்லையா, இப்படி எதுவுமே படிக்காமல் வெறும் பணம் 5000ன்னு போட்டிருக்க உடனேயே இதை அவங்க பே பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதே சந்தேகம் தான். மயிலண்ணி அதை கூடவா பார்க்காம இருந்திருப்பாங்க? என்னமோ போ. ஆனால் இப்போ அண்ணன் பாவம், அண்ணனுக்காக நாங்கள் 2 பேரும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது கதிர். அதுவும் மாமாவை பற்றி நினச்சாலே எனக்கு பக்குன்னு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி நினச்சி என்னாக போகுது? கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டிருந்தா இந்த பணத்தை கொடுத்துருக்க மாட்டார். நீ போகவே வேணாண்டா, திரும்பி இங்கே வந்துடுடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அப்பாவுக்கு தெரிய வேணாம், நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பணத்தை அனுப்பி வச்சோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜியும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, இன்னொரு பக்கம் மாமாவை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியம் வேற, அப்பாடா ஒரு வழியாக என் பொண்ணுக்கு பணம் போய் சேர்ந்துடுச்சு, இப்போ அவங்க சந்தோஷமாக அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு இங்கே பாக்கியம் ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே பாக்கியத்து வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஏற்கனவே கல்யாணத்தில் வந்து பிரச்சனை பண்ணவங்க. என்னம்மா, கல்யாணம் முடிஞ்சு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னமும் பணம் தரேன்னு இழுத்து அடிச்சுட்டே இருக்கே தவிர பணத்தை வந்து கொடுத்த பாடல. 80 பவுன் நகையை போட தெரியுது உன் பொண்ணுக்கு, எங்களோட கடன் அடைக்க தெரிய மாட்டுதுன்னு சொல்லி 3-4 கடன்காரர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன, இப்போ நாங்கள் என்ன ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டோமா என்ன? இங்கே இதே ஊரில் இந்த வீட்டில் தானே இருந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த ஊரை விட்டு போனால் நீங்கள் கவலைப்படலாம், இங்கே இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு சொல்ல. அதனால தானேம்மா பயம். இங்கே இருந்ததுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கடன் கொடுத்த நாங்கள்லாம் அல்லல் பட வேண்டியதாக இருக்குது. இப்போ எங்களுடைய கடனை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தங்கமயில் அப்பாவும், எவ்வளோ சீக்கிரத்தில் முடியுமோ கொடுத்துட்றேன் தம்பி, கொடுக்காம எங்கேயும் போக போகிறதில்ல, கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் எத்தனை வருஷமாக சொல்லி நாங்களும் இதை கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக இருக்கிற மாதிரி இல்லை. அதான் ஊர் தலைவர்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவா? என்ன முடிவு? எங்ககிட்ட கேட்காம நீங்களே முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எங்கள் பாக்கியம் தெனாவட்டா கேள்வி கேட்க, கடனை வாங்குறதையும் வாங்கிட்டு இந்த அம்மா பேசுகிற பேச்சை பற்றியா என்னமோ நாம் இவங்ககிட்டேருந்து கடன் வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு கொடுக்காம போன மாதிரியில் பேசுது இந்த அம்மான்னு அங்கே பக்கத்தில் நிற்கிறவர் சொல்ல, இரு பாக்கியம், அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தங்கமயிலோட அப்பாவும். அதனால் பாக்கியம் அமைதியாக உடனே சொல்கிறாங்க கடன்காரர்களும், இங்கே பாருமா, உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம். ஒன்று அதுக்குள்ளே எங்ககிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடு, அப்படி இல்லையா இந்த வீட்டை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீ எப்போ வந்து கடனை திருப்பி கொடுக்குறியோ அப்போ தான் இந்த வீட்டை உனக்கு திருப்பி கொடுப்போம். அது வரைக்கும் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் பாக்கியத்துக்கும் பாக்கியத்தோட வீட்டுக்காரருக்கும் பயங்கர டென்ஷன். அது ரொம்ப அதிர்ச்சியில் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் இந்த கடன் கொடுத்தவங்க, நாங்கள் இதை ஊர் தலைவர்கிட்ட பேசி முடிவு எடுத்துட்டோம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுக்கும் ஒத்து வரலைன்னா எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் எடுக்கிற முடிவு வேறு மாதிரி இருக்கும். என்ன போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு போக வேண்டியிருக்கும். என்னன்னு நீயே முடிவு பண்ணிக்கமா. இதுக்கப்புறம் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. நீ சொல்கிறதை கேட்டு தலையாட்டிட்டு போன காலமெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ சொல்கிறதை கேட்கணுன்ற அவசியமும் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம், யாரை கேட்டு என்ன முடிவெடுத்திருக்கீங்க? இது எங்கள் வீடு. பரம்பரையாக இதே வீட்டில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம்னு சொல்ல, நீ எந்த வீட்டில் வேணாலும் இருமா, ஆனால் கடனுன்னு ஒன்று வாங்கினல, அந்த கடனை கொடுக்கணும்னு உனக்கு தோணாதப்போ பின்ன நாங்கள் எடுக்கிற முடிவு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியத்துக்கும் எதுவுமே பேச முடியல. இங்கே சுடனும் வேற கண்கலங்கி நின்றுட்டுருக்காங்க. 3 நாள் தான் டைம். 3 நாளைக்குள்ளே எங்கள்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடு. அப்படி இல்லையா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு எப்போ உன்னால் முடியுமோ திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கான வழியை பாரு. அது வரைக்கும் இந்த வீடு எங்கள் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரொம்பவே ஆவேசமாக பேசிட்டு போகிறாங்க. இதை பார்த்த பாக்கியத்துக்கும் இங்கே சுடரோட அப்பாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. என்ன இப்படி ஒரு முடிவெடுத்து வந்து வாசலில் நின்று கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன 3 நாளையில் பணத்தை திருப்பி கொடுக்கணும் அவ்வளோதானே, எப்படியாவது வெளியில் அங்கேயும் இங்கேயும் கேட்டு பார்ப்போன்னு சொல்கிறாங்க எங்கள் பாக்கியத்தோட ஹஸ்பண்டும். அதுக்கு எங்கள் பாக்கியம் சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம வாங்கியிருக்கிறது 20,000 30,000 பாருங்கள். இன்னும் 2 நாளையில் கடனை திருப்பி கொடுக்குறதுக்கு நம்ம வாங்கியிருக்கிறது லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கோம். 3-4 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது மொத்தமாக இவங்களுக்கு பணம். அந்த பணத்தை எல்லாம் எங்கே போய் யார்கிட்ட கடன் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் சுடரோட அப்பாவும், ஆமாம் நம்ம 1000-2000 கூட யார்கிட்டையும் போய் கடன் கேட்டால் கொடுக்குற நிலமையில இல்லை. இந்த இத்தனை லட்சத்தை நம்ம எப்படி திருப்பி கொடுக்குறதுன்னு தெரியலையே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ 3 நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, பேசாமல் இவனுங்க இந்த வீட்டை எடுத்துக்கட்டும், இதுவே பால் அடைஞ்ச வீடு, நம்ம வெளியில் வேறு எங்காவது வீடு தேடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன இவ்வளோ அசால்ட்டாக வெளியில் வீடு தேடிப்போன்னு சொல்கிற? வெளியில் வீடு தேடினாலும் அதுக்கு வாடகைன்னு ஒன்று கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் பாக்கியமும், வாடகை கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் அந்த வீட்டிலேருந்து வேலைக்கு போகலைன்னா அப்புறம்லாம் உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. இதோ சுடரும் இருக்கான், இவளையும் ஒரு இடத்துல காலகாலத்தில் கரை சேர்க்கணும். இப்படி எதுவுமே முயற்சி பண்ணாமல் நான் மட்டும் முயற்சி பண்ணி என்ன ஆக போகுதுன்னு எங்கள் பாக்கியம் சத்தம் போடுறாங்க. அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்காவது வெளியில் போய் நீங்கள் சம்பாதிச்சு தான் ஆகணும்னு சொல்ல, இங்கே அப்படியே பாக்கியத்தோட அப்பா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இங்கே சுடரும் வந்துட்டு, அப்போனாலும் வேலைக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்க. பசங்க கூட இந்த வீட்டில் நம்மளை மதிக்கிறதே இல்லைன்னு அவரும் நின்றுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பாக்கியம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு யோசிக்கிறாங்க, இந்த விஷயம் சம்மதி வீட்டுக்காரவங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா என்ன பண்ணுறது, அதை எப்படி சமாளிக்கிறதுன்ற யோசனையில் இருக்காங்க. சரி நீங்கள் வீட்டில் இருங்க, நான் வெளியில் 2 தெரு தள்ளி எங்கேயாவது வீடு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்த பாக்கியமும் கிளம்பி போகிறாங்க. பாக்கியம் கிளம்பி வீடு தேடிட்டு இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே வாடகைக்கு வீடே கிடைக்கல. என்ன பண்ணுறது, இந்த தெருவில் ஒரு வீடும் இல்லை. பக்கத்து தெருவுக்கு போனால் அதுக்கும் அடுத்த தெரு தான் தங்கமேல இருக்கிற கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கும் பக்கத்தில் நம்ம போகவும் முடியாது. அப்படியே போனாலும் ஏதாவது பிரச்சனை மாட்டிப்போம். அதனால் கொஞ்சம் தள்ளியே வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது ஒரு தெரு தள்ளி 2 தெரு தள்ளி தான் அவங்க வீடே தேடுறாங்க. வீடு வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு வீடும் கிடச்சிருது. அட்வான்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. அட்வான்ஸ் 5000 கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்கிறேன். மாதம் வாடகையும் கரெக்டாக கொடுத்தணும்னு சொல்கிறாங்க. அதே நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து விஷயத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ அட்வான்ஸ் 5000 கேட்டிருக்காங்க, அதுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க. மீதி மாதம் வாடகை பணத்தை எப்படியும் கொடுத்துடலாம். 3 நாளைக்கு அப்புறம் எப்படியும் அவனுங்க வந்து இங்கே தான் கத்த போகிறவங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே கிளம்பி போய்டுறது நல்லது. இந்த வீட்டை அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனால் இந்த வீட்டு மேலே அவங்க கை வைக்க முடியாது, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் எப்படியாவது கடனை உடனே எங்கேயாவது வாங்கியாவது இங்கே நம்ம தலையை அடமானம் வச்சாவது அந்த பணத்தை கொண்டு வந்து இவங்க முகத்தில் விட்டு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டு பக்கமே வரணும் அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. நீ எடுத்திருக்க முடிவெல்லாம் சரிதான், ஆனால் கைக்கு பணமே வரலையே அப்படின்னு இங்கே தங்கமயில் அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட வெளியில் வேறு இடத்துக்கு போய் வேலை பார்த்தாலாவது கையில் பணமாவது இருக்கும். இப்படி அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி நம்ம எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதையுமே யோசிக்காமல் நீங்கள் செய்ய போய் தான் இப்போ நம்ம இந்த நிலமையில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து தான் இப்படி இந்த மாதிரியான ஒரு கஷ்டமே எனக்கு வந்து சேர்ந்ததுன்னு பாக்கியம் சத்தம் போடுறாங்க. சுடர், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் கல்யாண பிரச்சனையை பற்றி? இதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடரும் கிளம்புறாங்க.
அதுக்கு பிறகு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் கடையில் பாண்டியன் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரிக்கு நிறைய ஆர்டர்லாம் வருது. இங்கே செந்தில் தான் கொண்டு போய் கொடுத்துட்டும் இருக்காங்க. சரவணனுக்கு இடையில கால் பண்ணி நல்லபடியாக பேசிக்கிறாங்க, விசாரிச்சுக்கிறாங்க. செந்தில் தான் டெலிவரியெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. வந்த கையோட இங்கே பாண்டியன் கேட்குறாங்க, என்னடா எல்லாத்தையும் சரியாக கொடுத்துட்டியான்னு கேட்க, எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல, சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்கிறாங்க. இப்போ இதுக்கடா இந்த வீட்டுக்குன்னு சொல்ல, இல்லை அம்மா தான் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பான்னு சொல்ல, கோமதி எதுக்கு கூப்பிட்ருப்பா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து பாண்டியன்னு இருக்காங்க. சரி நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலையும் அனுப்பி விட்டுறாங்க வீட்டுக்கு. பாண்டியன் கடையில் இருக்கிற நேரத்தில் ஒரு டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது. இங்கே கடையிலையும் ஆட்கள் இல்லை. என்ன இந்த நேரத்தில் இங்கே அம்மா கூப்பிட்டுன்னு சொல்லி கிளம்பியும் போயிட்டான். இங்கே பழனிவேலும் கடையில் இல்லை. அவனும் ஒரு டெலிவரி கொடுக்க வெளியில் போயிட்டான். இப்போ நம்ம தானே கொண்டு கொடுத்தாகணும் நினச்சேன். இங்கே பாண்டியனும் சரி நீங்கள் கடையை பார்த்துடுங்கப்பா நான் கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே கடையில் வேலை பார்க்குறவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதாவது அந்த டெலிவரிக்கான பொருட்களை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு அங்கே கொடுத்துட்டு திரும்ப போது தான் இங்கே வந்து வண்டியில் வந்து பொருட்களெல்லாம் அந்த வாடகை வீட்டில் இறங்குறத கவனிக்கிறாங்க. புதுசாக குடி வராங்க போல் நினச்சிட்டு பாண்டியனும் வந்துட்டு அவங்க படம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வண்டியிலேருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா இங்கே தங்கமயிலோட அப்பா. அவர் வந்ததும் இறக்கிட்டு அவர் வண்டியில் ஏறும்போது தான் கவனிக்கிறாரு, எங்கே சம்மந்தி இங்கே வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் போய் பேசலாம் அப்படின்ட்டு தான் போகிறாங்க. அதுக்குள்ளே அவர் வண்டியில் ஏறி திரும்ப வந்து வீட்டுக்கு போய்ட்றாரு. மீதி இருக்கிற பொருட்களை கொண்டு வந்து இறக்கணும் அப்படின்றதுக்காக. சரி என்ன சம்மந்தி இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறாரு, பார்க்கல நம்மளை போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க அங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு யாரும் குடி வராங்களான்னு சொல்ல, ஆமாப்பா ஏதோ ஒரு குடும்பம் இப்போ புதுசாக குடி வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்ல, இதோ இப்போ வந்து இறக்கிட்டு போனார்ல அவரோட குடும்பம் தான் இந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவங்களுக்கு தான் சொந்தமாக வீடு இருக்குல்ல, பின்ன இதுக்காக அந்த வீட்டை விட்டு இவங்க இங்கே வந்து குடியிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால் பாண்டியன் நேராக கடைக்கு போகாமல் நேராக தங்கமயில் வீட்டுக்கே போயிடுறாங்க. திடீர்னு பாண்டியன் வரதை பார்த்த பாக்கியத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சம்மந்திக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது, அவர் 4 இடங்களுக்கு போகிறவர் வர்றவர், தெரியாமல் இப்படி இருக்கும் அதான் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்க, வாங்க சம்மந்தி உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னாச்சு திடீர்னு எதுக்காக வீட்டை காலி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை சம்மந்தின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன், அந்த இடத்துக்கு தான் நானும் வந்திருந்தேன், உங்களை கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீங்கள் வண்டியில் ஏறி வந்துட்டீங்க. என்ன ஏதுன்னு கேட்டப்போ தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது, நீங்கள் அங்கே குடி வர போகிறதா சொன்னாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாக்கியா சொல்கிறாங்க, ஆமாம் சம்மந்தி இந்த வீடும் ரொம்ப பழைய வீடாக ஆயிடுச்சு, ஓடெல்லாம் கொட்டவும் ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறது பாதுகாப்பாக இருக்காது, அதான் கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியில் வீடு எடுத்து தங்கிக்கிட்டு இந்த வீட்டு சரி பண்ணலான்னு பார்க்குறோம் சம்மந்தி அப்படின்னு சொல்ல, அதான் விஷயமா, நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன்னு இங்கே பாண்டியன்னு சொல்கிறாங்க. இல்லை சம்மந்தி அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு எங்கள் பாக்கியமும் சொல்கிறாங்க. சரின்னு இங்கே பாண்டியன் வந்து அதை நம்பிடுறாங்க. சரி வீடு வேலை ஆரம்பிக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சம்மந்தி வீட்டை அப்படியே போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டு இருந்த வீடு, அதை விட்டுட்டு போகவும் மனசில்ல, அதான் கொஞ்ச நாளைக்கு வெளியில் தங்கிக்கிட்டு இந்த வீட்டு வேலையை முடிப்போம் அப்படின்னு யோசித்தோம், அதான் அங்கே பக்கத்து தெருவில் இருக்க வீட்டுக்கு நாங்கள் குடி வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியனும் இதுதானே விஷயம், சரி வேறு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்க, இல்லை சம்மந்தி வேறு ஒன்றும் என்ன விஷயமா இருக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு பாண்டியனும் கடைக்கு போகணும்னு சொல்லி கடைக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே வந்து பாக்கியத்தோட வீட்டுக்கார் சொல்கிறாரு பாக்கியத்துக்கிட்ட, ஏன் பாக்கியம் நம்ம வாடகை வீட்டில் தங்குறதுக்கு பதிலாக பேசாமல் தங்கமேல் வீட்லேயே போய் தங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்ல, அது எப்படிங்க பொண்ணு இடத்துல போய் மொத்தமாக குடும்பத்தோடு தங்குறது நமக்கு அசிங்கமாக இருக்காதா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அப்படி ஒன்று நமக்கு இருந்தால் தானே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டால் பாக்கி ரொம்ப கோவப்படுறாங்க. என்னமோ பொய்யெல்லாம் சொன்னாலும் கூட நமக்குன்னு கொஞ்சம் மான மரியாதை இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, அந்த வீட்டில் அங்கே போய் தங்குறேன்னு சொல்லி இருக்கிற மானத்தையும் நம்ம அடியோட கெடுத்துக்கணுமா, ஏற்கனவே நம்மளை பற்றின விஷயம் எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு ஒவ்வொரு நாளையும் பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது, இதில் பக்கத்தில் போய் வேற உட்காந்துக்க சொல்கிறீங்களா, இது எப்படி சரிப்பட்டு வரும், பேசாமல் வாயை மூடிட்டுருங்க, உங்களை வேலைக்கு போக சொல்கிறதுனால தானே இப்படிப்பட்ட ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக வேலைக்கு போய் மாதம் மாதம் வாடகைக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான வழியை பாருங்கள், இந்த பணம் புரட்டுற வேலையை நான் பார்த்துக்கிறேன், எங்கேயாவது பணம் கிடச்சிதுன்னா பார்த்து எப்படியாவது அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வீடு வேற வேலை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டேன், சம்மந்தி அதை பற்றி கேட்க மாட்டாரா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்பப்போ வர்றது தானே, வர்றப்ப வாயில் வர்றதை சொல்லிக்க வேண்டியதானே, எங்கள் பாக்கியம் ரொம்ப சல்ட்டாண்டுகிட்டு இருக்காங்க. தங்கமேல் வீட்டிலேருந்து கடைக்கு போகிற பாண்டியன் யோசிக்கிறாங்க. திடீர்னு காலி பண்ணி போகிறாங்க, கேட்டால் வீடு வேலையை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னதான் இங்கே பாக்கியம் சொல்லி சமாளித்தாலும் பாண்டியனுக்கு ஒரு விதமான எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. இவங்க சொல்கிறதுல ஏதோ தப்பு இருக்குன்றதை மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது என்ன ஏதுனே தெரியாமல் பாண்டியன் போயிட்டுருக்கப்ப தான் அங்கே பக்கத்தில்
கடன் குடுத்தாங்கல்ல, அவங்க பாண்டியன பார்க்குறாங்க. என்ன இந்த பக்கம் வந்துட்டு போறீங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சவங்க வேற அதில இருக்கிறதுனால, இது யாருன்னு உனக்கு தெரியலையான்னு அந்த கூட்டத்தில இருக்கிறவரே அவர பார்த்து கேட்க, யார் இதுன்னு கேட்குறாங்க. இதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம்ல, அந்த வீட்ல இருக்காங்கல்ல, அந்த வீட்ல இருக்க பொண்ண இவங்க வீட்ல தான் கட்டி குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட பாண்டியனும் யார பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் இப்போ நீங்க தங்கமயில்னு ஒரு பொண்ண எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல, அந்த வீட்ல உள்ளவங்கள பத்தி தான் பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அவங்களா? அவங்க இப்போ தானே வீட்ட வேற இடத்துக்கு மாத்திட்டு இருக்காங்க. காலி பண்ணிட்டு இருக்காங்க. வீடு ஏதோ வேலை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு இங்க பாண்டியன்னு சொல்றாங்க. பாண்டியன் சொன்னதை கேட்டதும் அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. வீடு வேலை ஆரம்பிக்க போகிறாங்களா? அப்படி யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு சொல்ல, சம்மந்தி தான் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் சம்மந்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு எங்கள் பாண்டியன் சொல்ல, நல்ல கதையாக போச்சு போங்க. அந்த வீடு இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்றீங்க? அந்த வீட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? ஏன்? என்ன காரணம்னு கேக்குறாங்க. அந்த வீட்ல உள்ளவங்க எங்களுக்கு 3 லட்சத்துக்கு மேல கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு மொத்தமா. இப்படி எங்க எல்லார் கடனையும் அடைக்க முடியாம திண்டாடிட்டு வந்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு தான் நாங்களும் பாக்குறது? அதனால தான் இப்போ விடாப்பிடியா பிடிச்சிட்டு நின்னோம். ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் அந்த வீட்டை காலி பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இவங்கள மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாம் அப்படிதான் வழிக்கு கொண்டு வந்தாகணும். இருக்கிற வரைக்கும் எங்களுக்கும் லாபம் தானே. இந்த வீட்டை வாடகைக்கு விட்டு நாங்கள் எப்படியாவது சம்பாதிச்சுப்போம். அதே போல் வெளியில் போய் அவங்க கஷ்டப்பட்டால் தான் அவங்களுக்கும் புரியும். மற்றவங்களுடைய காசுக்கு பற்றியும் அருமையை பற்றியும். இப்படி ஈஸியாக எதுவுமே கிடைச்சதுக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடன் வாங்கும்போது மட்டும் நல்லா வாங்கிக்கிறாங்க. அதே கடனை கேட்டு போய் நாங்கள் நிற்கும்போது இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். ஆனால் நீங்கள் போய் எப்படி அந்த குடும்பத்தில் விழுந்தீங்க, எப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னு தான் எங்களுக்கு இது வரைக்கும் புரியலைன்னு சொல்ல, பாண்டியன் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியப்பட்டு அசந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்றத யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அவங்க மனசும் அதை ஏற்றுக்க கூட மாட்டுது. என்ன சொல்கிறீங்க? உண்மையிலேயே தானா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் எதுக்காக சார் பொய் சொல்ல போகிறோம்? உண்மையிலே இதுதான் நடந்தது. அதுக்காக தான் இப்போ அவங்க வாடகைக்கு வீடு எடுத்திருக்காங்க. அந்த வீடெல்லாம் வேலை பார்க்குற அளவுக்கெல்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆகலை. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் அந்த வீட்டை வாடகைக்கு தான் விட போகிறோம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அப்போ தான் கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் அவரோட சம்மந்தி தானே? சம்மந்தியாக இருக்க போய் இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறீங்க. அப்படி இருக்கிறப்போ அவருடைய கடனை நீங்களே அடைக்கலாமேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்னொருத்தர் சொல்கிறாரு, அது எப்படிப்பா? சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்க வீட்டு செலவை தான் பார்க்க முடியும். மற்றவங்களுக்கு சேர்த்துமா அவங்க சம்பாதிக்க முடியும்? இப்போ நம்ம பண்ணிட்டு தப்ப அவங்களும் பண்ண சொல்கிறியா? பேசாமல் உன் வேலை என்னமோ அதை பாரு. இங்கே இந்த குடும்பம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகட்டும். அப்போ தான் தெரிய வரும் அவங்களோட அருமை என்ன, இந்த வீட்டோட அருமை என்ன, நம்ம பண்ண தப்பு என்னன்னு. பேசாமல் இவங்க கிட்டே போய் கேட்குறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. 3-4 லட்சத்தை நம்ம அடைக்கிறதா? ஏற்கனவே பார்த்து பார்த்து வீட்டு செலவை பார்த்துட்டு வரோம். அதுவும் இந்த குடும்பம் இவ்வளோ பெரிய பொய் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போது கூட உண்மையை சொல்லவே இல்லை. இதில் இந்த கடனை வேற நான் அடைக்கணுமா நினச்சி ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் கோமதி கிட்ட சொல்கிறாங்க விஷயத்த. என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்ல, உடனே பழனிவேல் சொல்கிறாங்க, அவங்க எதுக்கு வெளியில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு பேசாமல் நம்ம வீட்டிலேயே கொண்டு வந்து இருக்க வச்சுக்கலாமேன்னு சொல்ல, இது கேட்ட கோமதி ரொம்ப கோவப்படுறாங்க. வேலையை பாருடா, பேசாமல் இங்கே வந்து இருக்க வைக்கிறதா? இங்கே வந்து எங்கே தங்க வைக்கிறது அவங்கள? ஏற்கனவே கதிர் ராஜு ஒரு ரூமில் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ரூமில் இருக்கும். வந்தவங்களை ஹாலில் படுக்க வைக்க முடியும்? முடியாதுல்ல. அவங்க தனியாக இருக்கிறதா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தால் பிரச்சனை மட்டும்தான் வரும்னு சொல்ல, கோமதி சொல்கிறது தான் சரி, நம்ம இதில் தலையிடவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏங்க அந்த கடனை அடைக்கிற விஷயம் அது அவங்க பார்த்துக்குவாங்க கோமதி. நம்மக்கிட்ட இது வரைக்கும் எது உண்மைன்னு அவங்க வாயை திறந்து சொல்லவே இல்லை. அப்படியே சொன்னாலும் என்னால் இவ்வளோ பணத்தை கொடுத்தெல்லாம் உதவி பண்ண முடியாது. நம்ம குடும்பத்தை தான் பார்த்துக்க முடியும். நமக்கு பசங்க இருக்காங்க, மருமக வந்துட்டாங்க, அப்புறம் பேர பிள்ளைங்க பேத்திங்கன்னு இப்படி எல்லாரும் இருக்க வர போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான செலவை தானே நம்ம பார்த்துக்க முடியும். மற்றவங்களுக்கு சேர்த்தா நம்ம உழைச்சிட்ருக்கோம், மற்றவங்களுக்கு சேர்த்தா கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அவங்க ஒரு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் கோமதி. ஈஸியாக நம்ம இப்போ தூக்கி கொடுத்துட்டா அவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். அதே நேரம் எப்போனாலும் வாங்கிக்கலான்ற ஒரு எண்ணமும் வரும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்மளே ஏற்படுத்தி விடக்கூடாது கோமதி. அதை அவங்களே பார்த்துக்கணும். அவங்களோட கஷ்டங்களை அவங்கவுங்க தான் சரி பண்ணி ஆகணும். எல்லாத்துக்கும் நம்மளே போய் நின்றுட்டுருக்க முடியாது. ஏதாவது ஒரு சில கஷ்டங்களுக்கு உதவி பண்ணலாம். மொத்த கஷ்டத்தையும் நம்மளே சரி பண்ணணும்னா அது எப்படி கோமதி முடியும்னு சொல்ல, இங்கே கோமதியும் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, யோசிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் அதாவது பாக்கியத்தோட வீட்டுக்கார் என்ன பண்ணுறாருன்னா, பேசாமல் நம்ம சம்மந்திக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லலாமான்னு யோசிக்கிறாரு. ஆனால் இங்கே பாக்கியம் வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு நினச்சப்பாரு. வேறு விதமாக அவர்கிட்ட பணத்தை கறந்து பார்ப்போம், முடியுமா? கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே அவங்க வரதை பார்த்ததுமே, இங்கே பாண்டியன் வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனால் சரியாக கூட முகம் கொடுத்து பேசவே இல்லை.
இல்லை. என்ன சம்மந்தி என்ன ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை கடையிலேருந்து இப்போ தான் வந்தார், அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு எங்கள் கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சம்மந்தி, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் சம்மந்தின்னு இங்கே வந்து கேட்குறாங்க பாண்டியனும். அதுக்கு இங்கே இப்போ தங்கமயில அப்பா சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, வீடு வேலையாக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கு கான்ட்ராக்டாக அந்த ஒர்க்கை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ என்னடானா மொத்த பணத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கையில் ஒரு 3 லட்சம் இல்லாட்டி 3.5 லட்ச ரூபாய் இருந்தால் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்களாம். அவ்வளோ பணத்தை போய் இப்போ பேங்கில் எடுக்கவும் முடியாது. உங்களுக்கே தெரியும் பேங்க் ஒரு 4 நாளைக்கு லீவுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நானும் பார்த்தேன்னு இங்கே உடனே சொல்கிறாங்க கோமதியும். கோமதி இப்படி சொல்கிறத பார்த்துட்டு பாண்டியன் முறைக்கிறாரு. எதுக்கு முறைக்கிறாரு, உண்மையதானே சொன்னோன்னு இங்கே கோமதி நின்றுட்டுருக்காங்க. உடனே கேட்குறாரு, என்ன சம்மந்தி உங்கள் கையில் எப்படியும் கடை கணக்கு அப்படி இப்படி நீங்கள் கையில் பணம் வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைனாலும் உங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். வெளியில் 4 இடங்களுக்கு நானும் போய் கேட்டு பார்த்தேன், யார்கிட்டையும் இப்போ இல்லை, எல்லாம் பேங்கில் தான் இருக்குது, எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். கடை சம்மந்தமாக 4 பேர்கிட்ட பழக்க வழக்கம் வச்சுருப்பீங்க, அதான் உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும்னு வந்தேன்னு சொல்ல, இங்கே உடனே பாண்டியனுக்கு யோசனை வருது. இவர் நம்மக்கிட்ட உண்மையை சொல்லாமல் நம்மக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அவருடைய கடன் அடைக்கலாம்னு நினைக்கிறாரு. நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறதுனால என்னாக போகுது அப்படி நினச்சவங்க இவர்கிட்ட பணமா, இவரே இப்போ தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார், இவர்கிட்ட அப்படியே வாங்கிட்டாலும்னு இங்கே கோமதி நினச்சிட்டு இருக்காங்க. நமக்கு பணம் கிடச்சிரும், சம்மந்தி ரொம்ப நல்லவர், நம்மளை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு ஆள், அப்படிப்பட்டவர் நமக்கு பணம் கேட்டால் கொடுக்காமலா போயிட போகிறாரு. அதுவும் நம்ம நாசுக்கா எப்படி எப்படியோ கேட்குறோம், கண்டிப்பாக ஒத்துப்பாருன்னு நினச்சிட்டு, என்ன சம்மந்தி யோசிக்கிறீங்க, நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் சம்மந்தி. 4 நாளைக்கு அப்புறம் பேங்க் ஓப்பன் ஆனதும் நானே போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையிலே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் பொய் பித்தலாட்டம், இதுன்னு எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன்னு நினச்ச பாண்டியன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இல்லை சம்மந்தி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கான பணம்லாம் இப்போ கையில் இல்லை, இருந்த பணத்தை எல்லாம் இப்போ தான் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன், அவரும் ஏதோ வெளியூர் போகிறேன்னு சொன்னதுனால தான் அந்த பணத்தை அவருக்கு நானும் கொடுத்தேன். என்ன கோமதி உங்ககிட்டேருந்து தானே வாங்கிட்டு போனேன்னு சொல்ல, ஆமாம் இப்போ தான் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டும் வராருன்னு எங்கள் கோமதி சொல்கிறாங்க. இப்போ நானும் 4 இடங்களுக்கு அவருக்காக தேடி அலைஞ்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் சம்மந்தி. இப்போ மறுபடியும் போய் எல்லாருக்கிட்டையும் நிற்க முடியாதுல்ல, நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்கள், இந்த 4 நாள் தானே, 4 நாளைக்கு அப்புறம் அந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்தானே, இப்போயே அவசரமாக கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை சம்மந்தி, இப்போயே கொடுத்துட்டா அவங்க வேலையை ஆரம்பிச்சிடறேன்னு சொன்னாங்க, லீவில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் எனக்கும் வேறு ஆள்லாம் தெரியல, உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டு அப்படியே சமாளிக்கிறாரு. என்ன போய் என்ன ஒரு பித்தலாட்டம், இப்போ வரையும் வாயிலேருந்து உண்மை வருதா பாருன்னு மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க பாண்டியனும். உடனே சொல்கிறாங்க, இல்லை சம்மந்தி வேணா ஒன்று பண்ணலாம், 4 நாளைக்கு அப்புறம் நீங்களே போய் பேங்கில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி அவசரமாக வேணும்னா அந்த மாதிரியான ஆளெல்லாம் வச்சுட்டு வேலை பார்க்காதீங்க. அப்படி என்ன அவசரம், நம்மளுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. வேணா ஒன்று பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஆட்களை ஏற்பாடு பண்ணுறேன், அவங்க வேணால் வந்து வீட்டு வேலையை முடிச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே வந்து பாக்கியத்தோட வீட்டுக்காருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆகுது. ஐயோ நம்ம பணம் கேட்டு வந்தால் இவர் வீட்டு வேலைக்காக ஆட்களை அனுப்பிடுறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை சம்மந்தி இதை நான் ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அப்போதுலேருந்து வீட்டு வேலையும் பார்த்தவங்க, இவங்களை விட்டுட்டு வெளியில் அதுவும் நீங்கள் சொல்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்தால் அப்புறம் இவங்க கோச்சிப்பாங்க, அதனால தான் சம்மந்தி நானே பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 நாள் தானே, 4 நாள் லீவு முடியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சம்மந்தி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சம்மந்தி என்ன இந்த விஷயத்தில் இவ்வளோ கராராக இருக்காரு, எப்படியாவது பணத்தை வாங்கிடலான்னு பார்த்தா இவர் அதுக்கு மசியவே மாற்றாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த யோசனையிலே போயிட்டுருக்காரு. அத்தியில கோமதி இப்போ கூட நம்மக்கிட்ட உண்மையை சொல்லாமல் எப்படியெல்லாம் பணம் கறக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாரு பாரு, இந்த குடும்பத்து மேலே எனக்கு இப்போ தான் சந்தேகமே வருதுன்னு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க. ஆமாங்க, நானும் இவங்க குடும்பத்தை என்னென்னமோ நினச்சேன், ஆனால் இவங்க என்ன இப்படி இருக்காங்க, இந்த விஷயம்லாம் தங்கமேலுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது, ஆனாலும் தங்கமேலும் நம்மக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு பாண்டியனும் சொல்கிறாங்க. கோமதியும் யோசிக்கிறாங்க. இருக்கட்டுங்க, அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் தங்கமேல்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி, அது வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்ல, பணத்தை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான காரணம்லாம் சொல்லிட்டு போகிறார் பாரு, இவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னு எங்கள் பாண்டியன் அப்படியே ஒரு மாதிரியாக பேசிட்டு உள்ளே போக, எங்கள் கோமதியும் சம வெறுப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க பாக்கியம் குடும்பத்து மேலே. தங்கமேல் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் தெரியாமல போயிட போது, எப்படி இந்த வீட்டுக்கு பொண்ணை பார்க்க வருவாங்கல்ல அப்போ இருக்குது அந்த குடும்பத்துக்குன்னு எங்கள் கோமதியும் பயங்கரமான ஒரு வெறுப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க.